சோற்றின் கதை. ஏய் சிறுவனே, உன் கையிலே என்னை காணும்போது என் கதை தெரியாமல் சாப்பிடுகிறாயல்லவா? நான் எப்படி உன் தட்டுக்கு வந்தேன் என்று தெரியுமா? ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது, கேள். நான் ஒரு சின்ன விதையாக இருந்த காலம். பச்சை வயல்களின் நடுவே மண்ணின் ஆழத்தில் புதைந்து கிடந்தேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தன் கரடுமுரடான கைகளால் என்னை நட்டார். வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் விதை என்று முணுமுணுத்தார். மழை தாராளமாகப் பெய்தது. சூரியன் என்னை தட்டி எழுப்பியது. நான் முளைத்தேன். சிறு தாவரமாக வளர்ந்தேன். காற்றில் ஆடினேன். பறவைகள் என் மீது இறங்கி கீச்சிட்டன. வயல்வெளியே என் வீடு. நாளாக ஆக நான் பதராகி மஞ்சள் நிறம் எடுத்தேன். இதுதான் நேரம் என்று விவசாயி கூறினார். அறுவடை தொடங்கியது. கூடை கூடையாக என்னை கொண்டு சென்றார்கள். அடுத்து என்னை உமியிலிருந்து பிரித்தனர். ஜல்லிக்கல் போட்டு நொறுக்கினர். இந்த அரிசிதான் உன்னை வளர்க்கும் என்று ஒரு அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னாள். அரிசியாக மாறிய பிறகு நான் ஒரு சிறு பையில் தூக்கி வைக்கப்பட்டேன். கடையில் விற்பனைக்கு வைத்தார்கள். ஒரு நாள் உன்னுடைய அம்மா என்னை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாள். தண்ணீரில் கழுவி வாணலியில் வைத்தாள். சூடு சூடு என்று நான் கூவினேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை. சோறாக மாறும் வரை வேக வைத்தாள். மணம் வீசியது. உன் வயிற்றுக்குள் வரும் வரை என் பயணம். இப்போது உன் தட்டில் இருக்கிறேன். நீ என்னை ருசித்துப்பார். ஒவ்வொரு மணியும் எத்தனை கதைகளைக் கொண்டது தெரியுமா? விவசாயியின் வியர்வை, மழையின் குளிர், சூரியனின் வெம்மை, அம்மாவின் அன்பு எல்லாமே என்னுள் இருக்கின்றன. சிறுவன் ஆச்சரியத்துடன் சோற்றை பார்த்தான். இனி அவன் ஒரு கவளம் சோற்றை கூட வீணாக்க மாட்டான். ஒவ்வொரு உணவின் பின்னும் ஒரு கதை இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நன்றி சோரே, உன் கதை அருமை என்று சொல்லி மகிழ்ச்சியாக அவன் சாப்பிட்டான்.